ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம் அனுதினமும் மேசராசி அன்பர்களுக்கு உண்டாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நாம் இன்னைக்கு இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதம் உண்டாக போகுது, சாதகமாக என்ன பலன் நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், இது பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். சாதகமாக நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா வரக்கூடிய நல்ல பலன்களை அனுபவிக்க நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதே போல் பாதகமாக நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அந்த பாதகமான விளைவிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கலாம், இது பற்றி நாம் முழுமையாக யோசித்து செயல்பட முடியும் இல்லையா? அந்த வகையில் இந்த பதிவு மேசராசி அன்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக அமையும். இந்த பதிவு உங்களுக்காகவே. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்குமே பயிற்சியாகும் போது தமிழில் ஒவ்வொரு மாதமும் பிறக்கும். அதே போல் கால சக்கரத்தில் முதல் ராசியாக மேச ராசிக்கு சூரிய பகவான் வரும்பொழுது இந்த சித்திரை மாதம் பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு மேசராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த உச்சம் வரும்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நவகிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ராசியில் உச்சம் அல்லது நீச்சம் பெறுவது வழக்கம். அந்த வகையில் சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சியாகும் பொழுது உச்ச பலன் தருவார். அன்றைய தினம்தான் சித்திரை, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மாதம். இந்த மாதம் மேச ராசி அன்பர்களுக்கு சூரியனை போலவே பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்லை சந்திரனை போல சூரிய ஒளியால் வரக்கூடிய அமைப்பா? மேசம் ராசி எப்பொழுதுமே எல்லோருக்கிட்டையுமே தன்மையாக பழகக்கூடியவங்க, செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு தொடர்ந்து செய்வது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். வருகிற தடை உடைய நீங்கள் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபடுவது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய், ராசிக்குரிய கடவுள் முருகன் அப்படிங்கிறதுனால இந்த மேசராசி அன்பர்கள் வேண்ட எல்லா நல்ல விஷயங்களுமே கிடைக்க முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியுமே மனதார முருகப்பெருமானை நினச்சி பிரார்த்தனை செஞ்சுட்டு செய்யுங்க, அந்த விஷயம் நல்லதாக நடக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் நாங்கள் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் 7.5 சனி தொடங்கினாலுமே சூரியனின் அமைப்பால் மன நிம்மதியும் அதிலிருந்து முழுமையான நிவாரணமும் கிடைக்கும். இந்த காலத்தில் அன்புக்குரியவங்களின் அன்பு இன்னுமே அதிகமாகும், உறவு பலமாக மேம்படும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மாணவர்களுக்கு எல்லாமே படிப்பில் கடின உழைப்பிற்கான நல்ல பலனை பெறக்கூடிய யோகம் அமையும். வேலை, தொழில் போன்றவற்றில் சாதகமான சூழலும் இருக்கும். கடினமான வேலைகளுமே எளிதில் செய்து முடிக்கக்கூடிய மனம் மற்றும் உடல் பலம் உண்டாகும். இதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் என்ன விஷயம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் என்னும் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவில். எந்த ஒரு விஷயத்திலையுமே துரிதமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இதுவரைக்குமே ஜென்மஸ்தானமான ராசியில் இருந்து வந்த குரு பகவான் இந்த மாதம், அதாவது சித்திரை மாதம் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமாக 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குருதான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான சத்ருஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார். மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி வரும்போதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுக்கு சாதகமான பல வாய்ப்புகள் உண்டாகும். குரு பகவான் 5ஆம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வழக்கு விவகாரங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியும். உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். அந்த சமயத்தில் எல்லாமே விரோதிகளுமே நண்பர்கள் ஆவாங்க. எதிர்பாராத சில வரவுகளுமே உங்களுக்கு தக்க சமயத்தில் வந்து கை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களின் வழியில் நல்ல ஒரு லாபம் வரும். அது மட்டும் இல்லை, மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகளையுமே நீங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகி தெளிவு பிறக்கும். கடன் சார்ந்த செயல்களில் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. எதிராக செயல்பட்டவங்க உங்களை விட்டு விலகி சென்றுடுவாங்க. உங்களோட சிறப்பான செயல்களுக்கு அதற்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தூரத்து உறவினர்களின் வருகை இருக்கும். அயல்நாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதம் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகளுமே அந்த சமயத்தில் உங்களோட கை வந்து சேரும். எதிர்பாராத சில பயணங்களால் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். அடமான பொருட்களை மீட்டெடுப்பதற்கான சூழ்நிலை வரும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக தொழில் சாணத்தை பார்க்கும் பொழுது நிர்வாக திறமை மேம்படும். சேவை தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய நிறுவனம் தொடங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் மேன்மை கொடுக்கும். அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நட்பு உண்டாகும். கௌரவ பொறுப்புகள் எல்லாமே சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 2ஆம் வீட்டில் குரு நிற்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் உருவாகும். தடைபட்டிருந்த சுப காரியங்கள் விரைவில் நடக்கும். குழந்தைகளின் எண்ணங்கள் அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. நண்பர்களிடையே புரிதல் உண்டாகும். பிரபலமானவங்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். முகத்தில் ஒரு புத்துணர்ச்சியே வருவதை நீங்கள் காண முடியும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மனதளவில் தெளிவு பிறக்கும். தனவரவு தொடர்பான எண்ணங்களுமே அதிகரிக்கும். தனவரவு மேம்படுவது தொடர்பான சிந்தனைகளுமே உங்களுக்கு அதிகரிச்சு தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிஞ்சுப்பீங்க. மனதில் புதுவிதமான இலக்குகள் தோன்றும். கலைத்துறையில் மேன்மை உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வரும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களுமே உங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த சமயத்தில். அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. உடன் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கணும். வியாபாரத்திலையுமே நீங்கள் எதிர்பார்த்த லாபம் பெற கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றமான சூழல் ஏற்படும். மனதளவில் திருப்தி இல்லாத சூழல் உருவாகும். மனதில் புதுவிதமான தேடல்கள் அவ்வப்போது வரும். தனம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு செயல்படுறது மேசராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே நல்லது. அதே போல் எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த வாக்குறுதி கொடுக்கும் பொழுது கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. வாக்குறுதி கொடுக்கறத குறைச்சிக்கிறது பெரும்பாலும் மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பு. உங்களுடைய சிறு சிறு கருத்துக்களுமே வேறுபாடுகள் தோன்றி மறையும். வாகன பழுதுகளை சரி செய்து கொள்வதற்கு தேவையற்ற விரயங்கள் ஏற்படும் வாகனம் சம்பந்தமாக. அதனால் வாகன விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்திடும். உத்தியோக பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். பெண்களுக்கு தடைப்பட்ட சுபகாரிய முயற்சி கைகூடும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். தாயாருடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. புண்ணிய தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். அந்த சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் வரும். பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உடல் தோற்றத்தில் மாற்றம் வரும். தூக்க இன்மை பிரச்சனை வரலாம். கவனமாக இருங்க. பாடத்திட்டத்தில் கவனமாக முழுமையாக படிக்கிறது நல்லது. தடைப்பட்டிருந்த கல்வி பணிகளை மேற்கொள்வதற்கான சூழலும் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிறப்பாக உங்களோட படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்தினா முழு மதிப்பெண்ணும் பெற முடியும். என்ன மேசராசி என்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
உங்களோட நண்பர்கள் மேசராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறும் வகையில் அமையட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே.